தமிழ்நாட்டில் நடந்த உச்சக்கட்ட விபத்து 43-44 பேர் கரூர் விபத்தில் இறந்து போனாங்க. அதை ஒரு தலைவரா, அரசியல் தலைவரா, இவ்வளோ கேலி கூத்துக்கு ஆள் ஆப்ப நீ விஜய் ஓன் கையில் தமிழ்நாடு பொறுப்பு கொடுக்கணுங்கிற என்ன கொடுமை இது? இல்லை பொலிட்டிக்கல் இம்மெச்சூரிட்டி. நீ இம்மெச்சூரான ஆள், 52 வயசு 53 வயசு ஆகி உனக்கும் நீ இம்மெச்சூராக இருக்க, அதில் சந்தேகம் இல்லை. நான் இவ்வளோ கொடூரமாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்ப்பா வந்தது நீ லேட்? எப்படின்னா 8 மணிக்கு நாமக்கல் மீட்டிங்கில் நீ 8:45 கிளம்புற சென்னையிலிருந்து. அப்புறம் நான் போலீஸ் கொடுத்த டைம் தான் வந்தேன். நீ மக்கள்கிட்ட என்ன டைம் கொடுத்தா அதை மட்டும் சொல்லு. மக்கள் என்ன டைமில் வந்தாங்க, என்ன டைம் வரைக்கும் நின்னாங்க? நீ தண்ணி ஒரு பாட்டில் தண்ணி கொடுத்தியா? நீ உணவு கொடுத்தியா? மக்கள்னால சாப்பிடாம தண்ணி குடிக்காம எப்படியா நிற்க முடியும் இவ்வளோ நேரம்? லைட் ஆன் ஆஃப், லைட் ஆன் ஆஃப், லைட் ஆன் ஆஃப் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் இவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்கு தமிழ்நாட்டில். இது வரைக்கும் இப்படி ஒரு கூட்டத்தில் விபத்து நடந்ததில்லை. அதுக்கு என்ன மாதிரி பொறுப்பு எடுக்கிற? அப்புறம் சிரிக்கிற வேற, அதை சொல்லிவிட்டு சுத்தம் மானக்கேடு மனுஷனா இருப்ப போல இருக்கு. அப்படின்னா இந்த நீ இந்த லக்ஷ்மண மாதிரி ஆளுங்க, பெரிய ஊழல்வாதிங்க எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்க கட்சியில. இவனா நாளைக்கு பைசான்ஸ் மந்திரி ஆகி ஊழல் பண்ணானா, டிஎம்கே சதி, இது டிஎம்கே சதி, நாங்கெல்லாம் கரெக்டா இருக்கோம், நான் இப்படிதான் கரெக்டா இருக்கேங்கய்யா. டேய் அப்பா, மக்கள் உயிர் போயிருக்கியா? வேல்யூ இருக்கா இல்லையா உனக்கு? கொடுமைனா இதோட பெரிய கொடுமை என்னங்க இருக்க போகுது? மாற்றம் வேணும், மாற்றம் வேணும். அவனை பார்த்தா மாற்றம் வேணும். மாற்றம் வர்றதுக்கு நீ என்னத்த பண்ணி காமிச்சிருக்க இது வரைக்கும்? 53 வயசு ஆகுது உனக்கு. 53 வயசுல நீ என்ன பண்ணி காமிச்சிருக்க அதை சொல்லு முதல்ல. உனக்கு வாய்ப்பு இருந்தது இல்லை. நீட்டு அனிதா இதுக்கு போன நீ அதே நீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற 20 கோடி 30 கோடி ஏதோ நீட்டு தேர்வுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உட்காந்துட்டு இருக்க. அதுலேருந்து லாபம் சம்பாதிக்கணும்னு பார்க்குற. தூத்துக்குடியில் ஒரு தாட்டி போனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு எது ஆச்சு எதுவுமே வாயை திறக்கலையே. பாஸ், தமிழ்நாடு முட்டாள் கிடையாது. ஒரு 10% கூட்டம் மேபி பைத்தியக்கார கூட்டமாக இருக்கும். அது பெருசாக தெரியும். இந்த 100 பேரில் ஒரு 10 பேர் கல்யா முயா ஆச்சா பூச்சா ஆச்சா சாக்கடல் உளுந்து சாக்கடல்னு வெளியே வந்தால் எல்லாம் அவனை தான் பார்க்க போகிறாங்க இல்லையா? எனக்கு கண்டிப்பாக தெரியும் உனக்கு 10% மேலே இங்கே ஓட்டு சதவீதம் கிடையாது. பட் அது அந்த க்ரௌடு ஃப்ரெண்ட்ஸி இருக்குல்ல, கொடுமையாக இருக்குங்க. எது நீ சொன்னாலும் எப்படி வேணால் வடை சுடுவேன். நான் கேட்டுக்கணும், பண்ணி காட்டு. எத்தனை ஹானஸ்டான பேர் வச்சுருக்க கட்சியில்? அந்த ஆதவ அர்ஜுனா லாட்ரி விற்று லாட்ரி பணத்தில் வந்தவன், அவனை வச்சு நீ ஒரு ஊழல் இல்லாத ஒரு கட்சி கொடுக்க போகிற. என்ன கொடுமைங்க இதெல்லாம். உன் ஸ்பீச்சை கேட்டாவே கிண்டர் ஜாய்க்காக ஆடம் பிடிக்கிறாங்களா? குழந்தைங்க வச்சு நீ எலெக்ஷனில் இல்லை, உனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கு பெரியவங்க மேலே, அவங்க உனக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்ட்டு. குழந்தைங்க வேணும் உனக்கு, ஓட்டு போட. என்னடா இது கொடுமையான ஸ்பீச்சுங்க. கேட்க அப்பா சாமி, இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் இருப்பா கூட புரியல. சிஎம் ஆகணுமா? சிஎம்